இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவிக்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் பதில் மொழியாக, நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, சீடர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு ஓய்வெடுக்க செல்லுகிறார்கள். இந்த ஓய்வு என்கின்ற இந்த வார்த்தையை நாம் வெறும் உடல் அளவிலே திருத்தூதர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓய்வு அல்ல, மாறாக தனிமையிலே ஆண்டவரோடு உறவாடுவது, தங்களுடைய இறை பணிக்கு தேவையான ஆற்றலை தனிமையிலே ஆண்டவருக்காய் நேரத்தை செலவிட்டு பெற்றுக்கொள்வதை இந்த இடத்திலே நாம் தியானிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவோடு உறவாடினவர்கள், உரையாடியவர்கள், நேரத்தை செலவிட்ட இந்த திருத்தூதர்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படி அவர்கள் தனிமையான ஒரு இடத்திற்கு ஜபத்திற்காய் சென்ற பிறகு நடந்த நிகழ்வில் நம்ம வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் மார்க்கு நற்செய்தி 33வது வசனத்தில், அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டம் கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். நாம் ஜெபிக்கிற வீரர்கள் என்பதை நாம் அதிசயங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதனால் மட்டும் நாம் புரிந்து கொள்ள முனைந்தால் அது மிகவும் தவறு. என்னுடைய ஜப வாழ்க்கையினால நான் இயேசுவை பிரதிபலிக்கிறேனா என்பதுதான் மேலோங்கி இருக்க வேண்டிய முக்கியமான காரியம். ஜெபிக்கிறவர்கள் கடவுளை பிரசன்னப்படுத்துவார்கள். ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியிலும் சவால் நிறைந்த வாழ்க்கை இது என்பதை உணர்ந்து இயேசுவோடு பெற்றுக்கொள்ளுகிற அந்த இறை அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில இயேசுவை அடுத்தவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாகவே மாறுவார்கள். காரணம், துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். தங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த, துன்பத்திலும் இன்பத்திலும் இணைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழுவதினால் அவர்கள் இயேசுவை பிரதிபலிப்பார்கள். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல, கடவுளை நான் மறுதலிக்க போறேன், என்னுடைய ஜெபம் எனக்கு பலனை கொடுக்கல, நான் ஜெபம் செய்து என்ன பிரயோஜனம் என்பதையெல்லாம் அவர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். தனிமையிலே ஆண்டவருக்காய் நேரத்தை செலவிட்ட திருத்தூதர்கள் அநேக அற்புதங்களை செய்கிறார்கள். ஆச்சரியமான நிகழ்வுகளை அவர்களின் வழியாய் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். நம்முடைய ஜப வாழ்வு எப்படி இருக்கிறது? அற்புதங்கள் அதிசயங்களை மட்டும் பெற்றுக்கொண்டால் நான் ஜப வீரன், நான் ஜெபித்து பெற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. வாழ்க்கையில இயேசுவை நான் பிரதிபலித்திருக்கிறேனா? அதுதான் உண்மையான ஜப வீரனுக்கு பெரிய அடையாளம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஜெபம் என்கின்ற கருவியை மிக சரியாக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு அருள்வீராக. அற்புதங்கள் அதிசயங்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது என் ஜெபம் கேட்கப்பட்டது, நான் ஜெப வீரன் என்பதை உணராமல் ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்கின்ற ஒருவனாக துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும் அடுத்தவர்களுக்கு உம்முடைய ஆறுதலை தந்து அநேக மக்களுக்கு உம்மை பிரதிபலித்து வார்த்தையின் வழியாய் என் வாழ்க்கையின் வழியாய் நான் ஒரு ஜெப வீரன் என்பதை நிரூபிக்கச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமென்.